தமிழ் சட்டமன்ற தேர்தல்லாம் முடிஞ்சாச்சு. உங்க ஜென்சி கிட்ஸ்னுடைய ஆரவாரம் தான் பார்க்க முடிஞ்சது. ஆரவாரத்தை தாண்டி அந்த ட்ரெஸ் கோடு பாத்தீங்களா, கன்றாவியா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் அந்த ட்ரெஸ் கோடு. ஏதோ சொல்லிட்டாங்க போல, விஜய்க்கு ஓட்டு போடுறவங்களா இந்த ஒயிட் ஷர்ட் அந்த காக்கி பேண்ட போட்டு வந்துருங்கன்னு சொல்லி. அவங்க மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க, வேற யாரும் ஓட்டு போடலைங்க. உண்மையா அதுதான், அவனுங்க மட்டும் தான் அந்த மாதிரி வந்தானுங்க. நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஐயோ இந்த ட்ரெஸ் போடணும் அப்படி நினைச்சிருவானுங்களோ. சும்மா ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட கூட நம்மளுக்கு ஐயோ என்னையும் தற்கொலை நினைச்சிருவாங்களா. ஆமா, ஊர்ல எல்லாருமே இந்த ட்ரெஸ் போடுறாங்க, என்னையும் தற்கொலை நினைச்சிட போறாங்க. வேணா ஒயிட் அவாய்ட் பண்ணி போற அளவுக்கு மறந்து போய் போட்டாலும். ஆனா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அந்த ட்ரெஸ் கோட்ல வந்தாரு. அவரும் விசில் சின்னத்துக்கு போட்டாரா? அப்படி இல்ல, அவரு பாவ தூங்கி எஞ்சிதான் இருக்கோ போட்டு வந்திருப்பாரு போல. ஆனா இந்த தற்கொலைகள் போட்டு வரான்னு யாருக்கு தெரியும்? இல்ல, அது இந்த சோசியல் மீடியா ஒரு உலகம். அந்த உலகத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே பெரிய வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை பார்க்க முடிஞ்சது நம்ம நேற்று எலெக்ஷன்ல. குறிப்பாக நடிகர்கள் இதானது அதாவது வழக்கத்தை விட இது விஜய் இருக்கிறதுனால இதை நடிகர்களை சுற்றியே கேமராக்கள் இயங்கிட்டு இருந்தது. இல்லைனாலும் அவங்கள சுற்றி தான் இயங்கணும்னு வைங்களேன். இந்த நடிகர் யாருக்கு ஓட்டு போட்டாரு, இவர் என்ன சொல்ல போறாரு, அது முக்கியமா அந்த எந்தெந்த நடிகர் என்னென்ன ட்ரெஸ் கோட்ல வந்திருக்காங்க, அது ஒரு பெரிய இஷ்யூவாவே ஆயிடுச்சு. ஆமா, நீங்கள் கவனித்தீர்களா, அஜித்தினுடைய பாக்கெட்டில் இருந்ததை நீங்கள் கவனித்தீர்களா, அதுல விசில் வச்சிருந்தாரு, மண்டைக்குள்ளால விசில் இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. போடுறது டிவிகே பாய்ஸ் அவங்க தான். பாருங்க, அஜித் தானே எங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்ற மாதிரி அவங்க தான் போடுறாங்க. ஆனா 4ஆம் தேதி தான் தெரியும் எந்த மாதிரியான அதிர்ச்சிகள் ஏற்பட போகிறது, யாரெல்லாம் மயக்கம் போட்டு விடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு 4ஆம் தேதி தான் தெரியும் உண்மை நிலவரங்கள் என்னன்னு சொல்லி. விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்னா ஏற்படுத்தியிருக்கிறார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா இந்த தாக்கம் உண்மையிலே நல்ல தாக்கமா, சமூகத்துக்கு தேவையானதா அப்படிங்கிற கேள்விகள் எழும்பி இருக்கிறது. குறிப்பாக ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்றதை நம்ம எதுவுமே எதிர்க்கலை. ஆனால் எந்த மாதிரியான அரசியலை அவர் முன்னெடுக்கிறாரு, எந்த மாதிரி மக்களுக்கு வேலை செய்கிறாரு, இந்த கேள்விகள்ல தான் நம்ம அவரை அதுவும் அரசியலுக்கு நடிச்சாருன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து. ஆமா, அந்த நடிப்பை நம்ம பார்த்தோமே, நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். நடிப்பை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். கடைசி நாள் வரைக்கும் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த நடிப்பு எடுபட்டு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இழந்திருக்கு. நீங்க த்ரிஷால பாத்தீங்களா? த்ரிஷாக்கு வந்ததுதான் பெரிய ஒரு மாசின்னு. இது யாருக்கோ கத்துவானுங்க, கோஷ போடுவானுங்க. டிவிகே பாய்ஸ் அப்படிதான், யார் வேணா டிவிகே துண்டு போட்டுன்னா தலைவான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. த்ரிஷாக்கு ஏன் நீங்க இளம் தலைவர்னு கத்துறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த இது கண்ணுல வந்துட்டு போகுது. நம்முடைய தலைவர்கள் யாராக அடுத்ததாக வரப்போகிறார்கள் பாத்தீங்களா? ஒருவேளை தப்பித்தவறி விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டான்னு வைங்க, த்ரிஷாக்கா துணை முதல்வர் ஆயிடுவான்றீங்களா? துணை முதல்வரோ இல்லைன்னா கட்சியை வழி நடத்துதோ த்ரிஷாவா இருக்கும். பொதுச் செயலாளர் சொல்றீங்களா? அப்ப புஷ் அண்ணன் அவர் என்ன பண்ணுவாரு? புஷ்ன்னு தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுட்டு அதாவது சொந்த அப்பாவைய இந்த இயக்க பணிகள்ல இருந்து தூக்கி கடாசிட்டு தான் புஷி ஆனந்த கொண்டு வந்தாங்க. அப்ப புஷி ஆனந்த் தூக்கி போடுறதுக்கு நேரம் ஒண்ணும் ஆகாது. அது வேற த்ரிஷா இந்த சமூகத்துக்காக எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். சமூக மாற்றத்திற்காக போராட்டங்கள்ல ஈடுபட்டது, மக்கள் பிரச்சனைகள் வரும்போது களம் கண்டது, இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப இவனுங்களை பாத்தீங்களா, இந்த டிவிகே ஃபேன் பாய்ஸ் எல்லாம் யார் தலைவர்ன்ற வார்த்தை யாருக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஒரு நடிகைய பார்த்தோம் தலைவர்னு சொல்றாங்கன்னா உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அது ஊசி போட்டு ஏற்றி வச்சிருக்கிறது. இதுதான் வரணும். விஜய் என்ன சொன்னாலும் அதுக்கு தலையாட்டுறது, ஆடுறது, கொண்டாடுறது, விஜயை பார்த்தா கண்ணீர் வடிக்கிறது, சிரிக்கிறது, கோமால இருக்கிறது, தூங்கும் போதும் புலம்புறது, இப்படி ஒரு பைத்தியக்கார நிலைக்கு ஒரு இளம் தலைமுறையினரையே ஆக்கி விட்டுருக்கிறாரோ விஜய் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கு. அது ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும்போது அதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விமர்சனம் பண்ணுங்க, தமிழக அரசை விமர்சனம் பண்ணுங்க, திமுக விமர்சனம் பண்ணுங்க, அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. என்ன நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட என்ன சரக்கு இருக்குது அடுத்தது விற்கிறது? நீங்கள் கடையை ஆரம்பிக்க போகிறீங்கன்னு சொன்னால் என்ன பொருட்களை நீங்கள் விற்க போகிறீங்க? இல்லை நான் கடையை ஆரம்பிச்சிடுவேன், விற்றுருவேன்னா கடையில் என்ன இருக்குது?
அதை பற்றி என்ன அறிவு உங்களுக்கு, அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது. அதை நம்ம கேள்வி கேட்கறதை தாண்டி அவங்க அண்ணனே அதை பசங்களுக்கு சொல்லி தரல. ஒரே வார்த்தை திமுக, என்ன நடந்தாலும் திமுக. நீ வந்து ஓட்டு நம்ம ஓட்டு போறது 6 மணியோட முடியுது, 7 மணிக்கு 8 மணிக்கு போய் நின்று என்ன திமுக சதி பண்ணுது, என்ன ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க அண்ணன் வந்து அவங்க தற்கொலையா. நீங்க யாரையாவது விட்டு அந்த ஓட்டு ஸ்லிப்பை கொடுத்து ஓட்டு போடுறதுக்கு ஆள் வந்துட்டு இருக்கு இப்படிங்கிற ஏதாவது ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா எதையுமே பண்றதுக்குன்னா எல்லா பூத்துலயும் ஆள் கிடையாது. நீங்க எந்தெந்த தொகுதியில தாவைக்கா சார்பில் யார் நிக்கா அப்படிங்கிறது ஓட்டு போடுறவங்களுக்கே தெரியாது. ஓட்டு போடுறவங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், விஜய் அண்ணா விசில் சின்னம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு தொகுதியில வந்து விஜயனுடைய போட்டோ ஏன் வைக்கல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கொதிச்சார்ல. இதுதாங்க அரசியல் மாற்றம். பாத்தீங்களா, எங்க அண்ணன் மூஞ்சி இருந்தா தானே ஓட்டு போட முடியும். விஜய் தானே சொல்றாரு விஜயனுடைய போட்டோ ஏன் வைக்கல. அவரு சொல்றாரு மேடை ஏறி என் மூஞ்சிக்கு ஓட்டு போடுங்க, என் மூஞ்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இத வந்து பாத்துட்டு இருந்திருப்பான். அண்ணன் மூஞ்சி எங்க இல்லையே வந்து பாத்துருப்பான். அண்ணன் மூஞ்சி இல்லையே, இது என்ன விசில் சின்னம் வச்சிருக்கு, அண்ணன் மூஞ்சி எங்க அப்படிங்கிற நியாயமான ஒரு கோபம் தான், கேள்விதான். அடுத்ததா பாத்தீங்களா சொல்லி அனுப்பிச்சாங்க அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி, யாரும் வீடியோ மட்டும் எடுத்துடாதீங்கடா புதுச்சேரியில பண்ண மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிருவீங்கன்னு. ஒருத்தன் போயிட்டு ஓட்டு போட்டு வீடியோ எடுத்தான் திருப்பத்தூர்ல, இன்னைக்கு அவர் அரெஸ்ட். அந்த நியூஸ் பாத்தீங்களா? இல்ல அதாவது இது வந்து மன்னர்களை வந்து மகிழ்விக்கிறதுக்காக இந்த புலவர்கள் ஏதாவது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி கோஷ்டிகள். அதாவது விஜயை வந்து மகிழ்விக்கணும், சோசியல் மீடியாவில் இது போடணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து இந்த துண்டை போட்டு இது பண்ணணும். நீ எதுக்காக இந்த துண்டை போடுற, என்ன கருத்தியல் உனக்கு, என்ன விஷயத்த அவர் சாதிச்சிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் நம்ம ட்விட்டரில் இன்ஸ்டாவில் எல்லாம் போய் பாருங்கள், இந்த நோய்க்கூறுகளோட தான் மக்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அது ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணதுக்காகவே தான் போய் ஓட்டு போட்டு அந்த காஸ்டியூமோட போறாங்க. நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போறோம், இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. நான் போய் விஜய்க்கு ஓட்டு போடணும், அதை நான் ஸ்டேட்டஸ் போடணும், அது 10 பேர் லைக் பண்ணுவாங்க, அதுக்காக மட்டும் தான் போனாங்க. இல்ல அந்த இதுதான் வந்திருக்கக்கூடிய நடிகர்கள் யாருக்கு போட்டாங்க இப்படிங்கிற துருவி பார்க்கக்கூடிய வேலைகளும் வந்து நடந்தது. குறிப்பாக எல்லாருமே செய்வாங்க. இப்போ அஜித்தை பொறுத்தளவுல அவர் வந்து பேட்டியே கொடுக்க மாட்டார். அவருக்கு வேலை உண்டா முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டே இருப்பாரு. ரொம்ப வற்புறுத்தி அவர்கிட்ட மைக்க நீட்டும் போது, ஆமா அது என்னது நோ நீட் அப்படின்னு, மாற்றம் தேவையான்னு கேட்கும் போது அஜித் நோ நீட்னு சொல்லிட்டாரு. அதாவது அங்க ஒரு பக்கத்துல இருந்து ஒரு கேள்வி வருது, கேள்வி வந்துட்டு இருக்கும்போது இங்க இருந்து கேட்கறாங்க மாற்றம் தேவையா அப்படின்னு சொல்லி, அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு நோ நீட்னு சொல்லி. அதை இவங்க வந்து எடுத்து போட்டுட்டு திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு மீடியாவிலே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலே வந்து வந்தது தேவையில்லை அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் இதில் வந்து சிம்பு வந்து தெளிவாக சொன்னார். சிம்பு வந்து சுற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எல்லாமே நல்லா தானே இருக்கு, மாற்றம் எதுக்கு தேவை, நல்லா தானே எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து வெளிப்படையாக சொன்னாரு. ஆனா சிம்புனுடைய அப்பா ஏதோ ஒரு அலை வீசுது, மக்கள் மனசுல ஏதோ வந்து பேசுது, சரியுது, இருக்கக்கூடிய கட்சிக்கு ஏதோ அதை உணர்த்துது இப்படிங்கிற மாதிரி அடுக்குமொழியில அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. இது ஒரு பொதுவான மனநிலையை தான் நம்ம பார்க்க முடியும். குடும்பத்துல ஒரு டிஎம்கேனா அப்புறம் ஒரு டிவிகே அப்படின்னு சொல்லி இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நடிகர்கள் குடும்பத்திலயும் இருக்கு. இல்ல அது இருக்கும், அதுல மாற்றம் இல்லை. ஆனா ஒரு மாஸ் இருக்குல்ல, ஒரு நம்ம வந்து இது ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, நடிகர் யாருமே வந்து பகைக்க மாட்டாங்க. எந்த நடிகராக இருந்தாலும் வந்து பகைக்க மாட்டாங்க. அது வந்து எதிர்ப்பான மனநிலை இருந்தா கூட, இப்ப விஜய் நிற்கும்போது சினிமா ஃபீல்டு எப்படிப்பட்டதுன்னு தெரியும். நாளைக்கு இதை வச்சே அந்த நடிகர்களை வந்து முத்திரை குத்தி அவர்களை வந்து சிதைக்கக்கூடிய வேலைகளை வந்து பண்ணுவாங்க, ஒதுக்கக்கூடிய வேலைகளை பண்ணுவாங்க. அதனால சின்ன நடிகர்கள் நிச்சயமாக மாற்று கருத்து பேச மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு தான் போட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நம்ம பல இதுகள் பார்த்தோம், பல நடிகர்கள் பேசினதையும் பார்த்தோம். குறிப்பாக சூர்யா அவர்கள் வந்து சொன்னதை வந்து நம்ம கவனிக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொன்னார். இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது எதிராக இல்லை அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு எது தேவையோ அதை சிந்திச்சு நீங்கள் வாக்களிங்க, நாளைக்கு யார் ஆட்சியில வரணும் அப்படிங்கிறத இது பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய தெளிவான பார்வையாக இருந்தது. அடுத்ததா விஷால் ஒரு விஷயம் சொன்னாப்ல, ஏற்கனவே அந்த நடிகர்களை வச்சு இந்த அரசியல் களம் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு, நானும் வரப்போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சைனை விஷால் கொடுத்திருந்தாரு. அந்த நியூஸ் பாத்தீங்களா? இல்ல அதுதான், இது எந்த மாதிரியான முன்மாதிரியை இப்போ தமிழகத்துல உருவாக்கி இருக்குன்னா,
உழைக்க வேண்டிய தேவையில்லை. நீங்க வந்து மக்களை சந்திச்சு மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டிய தேவையில்லை, மக்களுக்காக போராட வேண்டிய தேவையே கிடையாது, போராட வேண்டிய தேவையில்லை. நீங்க யாரை எதுக்குறீங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டா போதும். சோசியல் மீடியாவில் உங்களுக்கு ட்ரெண்ட் ஆக்குறதுக்கு ஆள் இருந்தா போதும். சில தொகுதிகளில் மட்டும் நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுங்க, இல்லைன்னா பேசாம போங்க. இதை பண்ணிட்டு நீங்க வீட்டில் இருந்தாலே உங்களை வந்து முதல்வர் ஆக்கிடுவாங்க. இப்படி ஒரு மனநிலை இப்போ உருவாகி இருக்குல்ல. அவரும் பார்த்துட்டு தானே இருப்பாரு. விஜய் அவர்களுக்கு எவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு சாதாரணப்பட்ட நபரேக்கே வந்து தோணும், ஓ பயங்கரமான விஷயம். இந்த சினிமாவினுடைய எஃபெக்ட் இருக்குல்ல, இந்த சினிமாவினுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு ஒரு இதை உருவாக்கி இருக்கு, ஒரு என்ன சொல்றது, ஒரு மாற்றம்னு சொல்றதுக்கு இல்ல, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத வந்து விஷாலும் பார்த்துட்டு தானே இருப்பாரு. அதனாலதான் சைக்கிள்ல வந்து ஓட்டு போட்டாருன்னு நினைக்கிறேன். விஜய் பார்த்திருப்பாரு போல, நம்மளும் சைக்கிள்ல போனா அவன் விஜய் ஃபர்ஸ்ட் போனார்ல, அந்த மாதிரி கூட்டம் நம்மளுக்கு கூடும், அதை பார்த்து ரசிக்கலான்றதுக்காக அப்படி வராங்களா? ஆமா, ஏற்கனவே சில முயற்சிகள் எல்லாம் பண்ணாங்க இந்த ஆட்கள்லாம். அரசியல் கட்சி தொடங்கலாமா, ஏதாவது கட்சியில இணையலாமா அப்படிங்கறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் கை கூடல. இப்போ இவங்க வந்து நம்மளும் வந்துடலாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு 10-100 பேரை வந்து ஒரே நேரத்தில் அடிச்சு காலி பண்ணக்கூடியவர். திரையில நீங்க சைக்கிள்ல வரும்போதுதான் பூ போட்டாலும் தெரிச்சு ஓடுவாங்க உயிருக்கு பயந்து, சரியா? திரையில வந்து அவங்க சாகசங்கள் எல்லாம் நிகழ்த்துவாங்க. விஷாலை பொறுத்தளவில் அவரும் வந்து அடி தூள் கிளப்பிட்டு இருக்காரு. 100-150 பேரெல்லாம் அடிச்சு தூள் கிளப்புறாரு. நேரடியா தான் அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, அவர் உள்ளுறுப்புகள் எல்லாம் பாதிச்சு குடிக்கிறாரு, ஆனா பூனா 64ன்னு சொல்லி வெளியில பேசிக்கிறாங்க. திரைப்படத்துல வந்து அவர் இதுதானே ஒரு மாஸ் ஹீரோ வலை வந்துட்டு இருக்கிறவர். அவருக்கும் ஆசை வரும், நாளைக்கு வந்து வேற நடிகர்களுக்கும் வருவாங்க, நம்மளும் வந்து ஏதாவது ஒரு அமைச்சர் ஆயிடலாம் விஜயனுடைய கட்சியில. அந்த இளம் தலைவர் மாதிரி இப்ப த்ரிஷாக்காவை பேசுறாங்க. தொடர்ந்து எப்படி இருக்க போதும்? அப்ப விஷாலுக்கு ஒரு போஸ்டிங், அப்புறம் அவருடைய நெருங்கிய நண்பர் சஞ்சய் அவருக்கு ஒரு போஸ்டிங், எல்லாருக்கும் அவருக்கு கூட காமெடி சீன்கள்ல யார் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி, இப்படி எல்லாம் கொடுத்துடலாம். நாளைக்கு வரக்கூடிய சூழ்நிலை பார்த்துதான் அப்படிதான் இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, தப்பி தவறி தாவேகா கட்சி வெற்றி பெற்றுன்னா தாவேகா கட்சியில வந்து நிர்வாகத்தை என்ன நிதி அமைச்சகத்தை யார் நிர்வாகம் பண்ணுவா? ஆதவ அர்ஜுனா பண்ணுவாரா? ஆதவ அர்ஜுனாவுக்கு காவல்துறை கொடுத்துடலாம். காவல்துறை சரி, எதுக்காக அப்படி சொல்றீங்க? ஆதவ அர்ஜுனா காவல் ஸ்ட்ரிக்டான ஆள் இல்ல, ஏற்கனவே பேசி இருக்கிறார். அதாவது 4ஆம் தேதி வந்து நம்ம ஆட்சி வந்து நம்ம கைக்கு வந்துடும், அப்புறம் வந்து எங்களுக்கு சார்பா நீங்க பண்ணி உங்க மேல ஏதாவது பிரச்சனையா இருந்தா கூட உங்க வழக்குகளை எல்லாம் நம்ம டெலீட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு இருந்தாலும் நிதி மேலாண்மையில ஆதவ அர்ஜுனாக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதால அதை கொடுத்தா அவருக்கு இன்னும் கொஞ்சம். நிதி மேலாண்மையில நிதி சுரட்டுறதுலதான் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் இருக்காரு, புஷி ஆனந்த். பெரும்பாலும் அவருக்கு கொடுப்பாங்களா இருக்கு. நம்ம தலைவர்கள் எல்லாம் எப்படி இருக்க போறாங்கன்னு பாருங்க. நம்மளை ஆளக்கூடியவங்க எப்படிப்பட்ட ஆட்களாக இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சாலே நமக்கு வந்து ஏதோ இதாகுது. ஆனா இந்த தேர்தல் குறித்து நம்ம பேசி ஆகணும். விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, நிறைய இடங்களை விஜய் வரதான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து மாயையா இல்ல உண்மையா இதுதானா? இல்ல என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட அதிகமான ஓட்டுகள் வந்து விஜயினுடைய கட்சிக்கு வந்து விழுந்திருக்கு. அவன் எவனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவன் கஞ்சா வித்தவனா, கொலை வழக்குல இருக்கிறவனா, இல்லைன்னா வந்து அவன் ஏதாவது மோசடி பண்ணியிருக்கானா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. முந்தின நாளை வந்து வேற கட்சியிலேருந்து பாஜகவிலேருந்தோ அதிமுகவிலேருந்தோ காங்கிரஸ்லேருந்தோ வந்து இணைஞ்சு அவனுக்கு இங்கே வந்து சீட்டு கொடுத்துருக்கா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விஜய் அண்ணா சொல்லிட்டாரு நம்ம ஓட்டு போட்டுரும் அப்படிங்கிற ரீதியில் தான் இங்கே ஓட்டு எல்லாமே விழுந்திருக்கு. இங்கே வந்து அவர் நல்லது செய்வார், நாளைக்கு வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், எந்த மாதிரியான மாற்றத்தை அவர் கொண்டு வருவார், எந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறாரு, இதுல இருந்து இந்த ஓட்டு விழலை. விஜய் அண்ணா சொன்னார் அப்படிங்கிறதுனால நம்ம ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறதுல தான் ஓட்டுகள் நிச்சயமாக விழுந்திருக்கு, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இந்த ஓட்டு எங்கேருந்து பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஜெயிக்கிறத தாண்டி இந்த ஓட்டு கழிக்கிற வேலையை பக்கவா பார்த்துருக்காரு. எதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்களோ அதை கரெக்டாக பண்ணி அது நடந்திருக்கு. அது வந்து உண்மையிலேயே நம்ம என்னதான் விமர்சனம் பண்ணாலும் களத்துல வந்து விஜய் ஃபேக்டர் வந்து வேலை செஞ்சிருக்கு, அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. சீமானுக்கு பெரிய அடியோ விஜய் வந்ததால? நிச்சயமா என்டிகே வாக்குகள் அப்படியே பிரிச்சாரு. அவங்களுக்கு வந்து ஒரு 8% இருக்கு. நிச்சயமாக
ஒரு பாதிக்கு கீழே குறையும் அப்படிங்கிறது தான் பலருடைய பார்வையாகவும் இருக்கிறது. இன்னும் இவர் வந்து யாருடைய வாக்குகளை எடுக்கிறார், விஜய் குறிப்பாக அதிமுகவினுடைய வாக்குகளை எத்தனை சதவீதம் எடுக்கிறாரு, பாரம்பரியமாக திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை எந்த அளவுக்கு பிரிக்கிறாரு, இதை பொறுத்து தான் நமக்கு வந்து வெற்றி விஷயங்களை எல்லாம் தீர்மானிக்க முடியும். நிச்சயமாக 4ஆம் தேதி தான் தெரியும். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம மே 4 முடியணும்னு சொல்லி யூகத்தினுடைய அடிப்படையில் தான் இதாகணும். அதிர்ச்சி வயப்பட்டு யாராவது மோசமான விஷயங்களுக்கும் ஆளாயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. குறிப்பாக விஜய் அண்ணா தான் உலகம் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஆயிடக்கூடாது. ஏன்னா சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, சிறுவர்களாக இருக்காங்க. நமக்கு இதுக்கு முன்னாலே பல விஷயங்களை பார்த்தோம் வரலாற்றில். தலைவன் தோற்று போனா தீக்குளித்து கொள்வதும், தலைவனை வந்து ஏதாவது வழக்கில் வந்து கைது செய்துட்டா அதற்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்றதும், தலைவன் வெற்றி பெற்றுட்டா விரலை காணிக்கையாக கொடுக்கறது, நாக்க காணிக்கையாக கொடுக்கறது, இப்படி ரொம்ப தற்குறித்தனமான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். உணர்ச்சி வயப்பட்டு இல்லைன்னா இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிறது ரீதியில் இல்ல இவங்களும் இப்ப ரீசெண்டா அப்படிதானே வீடியோ போட்டிருந்தாங்க. தாவேக்காவோட தொண்டர்கள் இங்க அண்ணன் ஜெயிக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு. அதுதான் இது வந்து சீரியஸா பேசுறது. அப்படி ஏதாவது விஷயங்கள் நிச்சயமாக ஏற்படக்கூடாது. ரொம்ப சமூகம் வந்து ரொம்ப அக்கறையோட இதை பார்க்கணும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த விஜய் மீது எவ்வளவு, அதாவது என்ன ஆனாலும் விஜய்ன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, அவங்களையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய வேலை வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமூகத்துக்கு உண்டு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. பார்ப்போம் எந்த ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறத பெட்டியை உடைக்கும் போது தான் தெரியும். தொடர்ந்து பேசுவோம்.